2010 மாடல் செவர்லெட் க்ரூஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் செக் பண்ணி பார்க்கும்போது டைமிங் பெல்ட் கட் ஆயிடுச்சுங்க. நம்ம டைமிங் பெல்ட் வேறு ஒன்று சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி வால் டோர் கழட்டி பார்க்கலாங்க. வால் டோர் கழட்டி பார்த்தோம்னா ஹைட்ராலிக் டேப் ஏதாச்சும் அடி வாங்கியிருக்கேன் என்னதுன்னு தெரியுங்க. கழட்டி பார்த்துருவோம். வால் டோர் பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் துண்டாக கட் ஆயிடுச்சு. டைமிங் ஐடியல் பேரிங் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சுங்க. பேரிங் உடஞ்சி கோன் மட்டும் நிற்கிது, புள்ளி மட்டும்தான் இருக்குங்க. பேரிங் முடிஞ்சிருக்கும். பேரிங் சேஞ்ச் பண்ணணுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வால் டோர் கழட்டி பார்த்துடலாங்க. நம்ம வால் டோர் கழட்டி வச்சுங்க. வால் டோர் கழட்டி செக் பண்ணி பார்த்தால கேம் ஷாஃப்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹைட்ராலிக் டேப்லெட்டு, ஹைட்ராலிக் ஃபிங்கரு எல்லாமே செட் நல்லா இருக்குங்க. டைமிங் பெல்ட் கட்டினாலும் இந்த ஹைட்ராலிக் டேப்ட்டு இந்த ஃபிங்கரெல்லாம் உடஞ்சிருங்க. ஏன்னா இந்த வண்டியில் உடையில. நம்ம எதுக்கு டைமிங் பெல்ட் போட்டு வண்டியை இன்ஜின் சுற்றி பார்த்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போங்க. இதில் அப்போ ஹைட்ராலிக் டேப்லெட் உடையில அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஹெட் வால்வ் பெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட்டி பார்க்கலாங்க. டைமிங் பெல்ட் செட் பண்ணியாச்சுங்க. டைமிங் பெல்ட் போட்டாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. வால் டோர் ஃபிட் பண்ணியாச்சுங்க. வால் டோர் இன்ஜெக்டர்லாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. காமெண்டர்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் ஓட விட்டுருக்குங்க. ஒரு ½ hour ஓடி வச்சு நம்ம ட்ரெயில் பார்க்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி ட்ரெயில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. நம்ம ட்ரெயில் பார்க்க வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வண்டி வந்தது. என்ஜின் ஹீட் ஆனோடனே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. என்ஜின் ஹீட் ஆனோடனே வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க 1/2 கிலோமீட்டரில். அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா வால்வு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குங்க. வால்வு நம்ம பெல்ட் கட் ஆகிருக்கு. பெல்ட் கட் ஆகும்போது செல்ஃப் அடிச்சிருப்பாங்க. செல்ஃப் அடிக்கும்போது வால்வு அடிச்சிருக்குங்க. வால்வு அடிக்கும்போது லைட்டாக ரொம்ப மைல்டாக தான் பெண்ட் ஆகிருக்கு மட்டும் தெரியுது. அதனால் கரெக்டாக எட்ஜஸ்ட் கரெக்டாக இழக்காதுங்க. கரெக்டாக ஃபயரிங் ஆர்டர் கரெக்டாக ஆகாது. அதனால தான் வண்டி ஆஃப் ஆகிருக்கு. நம்ம ஹெட்டு கழட்டிட்டுங்க. ஹெட்டு கழட்டி லேத் ஒர்க் பண்ணிடலாங்க. லேத் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ரெடி ஆகுங்க. ஹெட்டு லேத் ஒர்க் முடிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு, வால்வுக்கார ஸ்ப்ரிங்கு, லாக்கு, ஸ்டெம் சீலு, கைடு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி வெல்டிங் பண்ணி ஹெட்டு வெல்டிங் பண்ணி ஃபேஸ் பண்ணியிருக்குங்க. வெல்டிங் பண்ணி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். வால்வு, கைடு, ஸ்டெம் சீல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. ஹெட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடலாங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணியிருப்போம். ஹைட்ராலிக் டேப் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருக்குங்க. இது ஒர்க் ஆகும்போது சடச்சடன்னு ஒரு நாய்ஸ் வரும். நம்ம வயசில் வச்சு ஒரு அமுத்தி போட்டுடலாங்க. நம்ம வயசில் வச்சு அமுத்தி போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்கள். அப்படியே அமுத்தி மாட்டேங்க. இந்த மாதிரி ஒர்க் ஆகணுங்க. ஹைட்ராலிக் டேப்ட்டு, ஹைட்ராலிக் ஃபிங்கரு எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணிடலாங்க. கேம் ஷாஃப்ட் எல்லாம் ஃபுல்லாக கீழே ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு ஹெட் அசம்பிள் பண்ணிடலாங்க. ஹெட் கேஸ் கிட்டுங்க. ஹெட் கேஸ் கிட்டு நம்ம ஹெட் கேஸ் ஃபிட் பண்ணிவிட்டு பிஸ்டன் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது. டைமிங் மார்க்கில் வச்சுருக்கோம் பிஸ்டனு. ஃபஸ்ட்டுமும் 4த்தும் டாப்பில் இருக்குங்க. டைமிங் பார்த்திங்கன்னா டைமிங் செட் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி ஹெட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியாச்சுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டி 20 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓட்டி பார்த்துங்க. வண்டி ஆஃப் ஆகல ரன்னிங்கில். இன்ஜின் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆஃப் ஆகிட்டு வந்தது. இப்போ ஆஃப் ஆகிறது இல்லைங்க. ஒரு வால்வ் கம்ப்ளைண்ட் எடுத்து வண்டி ஆஃப் ஆகிடுங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு.